தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக இந்த சூப்பர் கேஜெட் சீரிஸில் கொஞ்சம் கிரேசியான ஒரு அன்பாக்சிங் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது கிரேசியான ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி இப்போ நம்ம கிட்ட இன்னொரு கிரேசி பறவை ஒன்று இருக்கு. இந்த பறவையை தான் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கிழிஞ்சு நெளிஞ்சு தான் வந்து நமக்கு கிடைச்சது. ரொம்ப லேட்டாக வந்தது. எனக்கு நான் டிசம்பர் மாதம் ஆர்டர் போட்டது இப்போ ஜனவரியில் தான் எனக்கு கையிலேயே வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப 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 டிலேன்னு தான் சொல்லும். பட் இருந்தாலுமே ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ முதல்ல பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பறவை பறக்கதானும் பார்க்கலாம். இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பேர்ட். எஸ், ஏற்கனவே எல்லாம் கொஞ்சம் ஓப்பன்லாம் பண்ணி உடஞ்சிருக்கான்னு செக் பண்ணோம். ஏன்னா நான் எனக்கு வந்ததே ஒரு மாதம் இல்லையா, திரும்ப ரிட்டர்ன்லாம் அனுப்பணும்னா கொஞ்சம் உஷாராக அனுப்பணும். விலையும் அந்த மாதிரி. அது என்னன்றதுக்கு போக போக சொல்கிறேன். ஃபீனிக்ஸ் பறவையை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் முதல் முறையாக. பாக்ஸில் சுற்றி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் 980 எதோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் வேணாம், முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாருங்க. வித்தியாசன்றதில் அடி தொலி கிழிச்சு எடுத்து எஸ் இவ்வளோதாங்க. பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீனிக்ஸ் பறவை. எஸ், இதுதான் அந்த ஃபீனிக்ஸ் பறவை. ஒன்றுமே இல்லைங்க. இந்த தெர்மோகோல் இருக்கு இல்லையா, அந்த தெர்மோகோலை அழகாக கட் பண்ணி பெயிண்டெல்லாம் அடித்து கண்ணெல்லாம் போட்டு மூக்கெல்லாம் வச்சு, மூக்கு கூட ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மூக்கு வச்சு விட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பக்கா பிளாஸ்டிக், ஸ்லிம்மான ஒரு பிளாஸ்டிக்கை வச்சு ரெக்க கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக வால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இப்படி அழகாக இப்படி இருக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சம் இப்படி இவ்வளோதான். பட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கான ஒரு சின்ன ஒரு பின் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன். ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு டிஐஒய் ஃபீனிக்ஸ் பறவை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேபிள் யூஎஸ்பி பவரோடு கொடுக்குறாங்க இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் ரிமோட் மெயினாக. ஸோ இதை வச்சு தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படிலாம் இருக்குது பாருங்கள், எந்தெந்த மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணுறாங்க. சரி, இப்போது பறக்க வைக்கிறதுக்கு முன்பாக ஃபஸ்ட்டு இந்த ரிமோட்டை பற்றி பேசிடலாம். பிகாஸ் பேர்டை பற்றி காமிச்சிட்டேன். பட் இந்த பேர்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முக்கியமான கண்ட்ரோல் இது தான். பின்பக்கமாக ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4 AA பேட்டரிஸை நீங்கள் போடணும், சார்ஜ் எல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைப் ஏ போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா இந்த கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு நீங்கள் பேர்டை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியிலேருந்து இந்த ரிமோட்லேருந்தே சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன். அண்ட் முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேர்டை வந்து வேகமாக அந்த விங்ஸை வந்து அடிக்க வைக்கிறதுக்கு அண்ட் ஸ்லோவாக அடிக்க வைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக போகும். அதுக்கு இது லெஃப்ட் ரைட்டில் வந்து போயிட்டு கண்ட்ரோலில் இருக்கும். ஆன் ஆச்சுன்னா எங்கள் லைட் எரியும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரிமோட் தான். இப்போது பறக்க வைக்கலாம். So the bird is flying. சூப்பராக பறக்குதுங்க. இந்த கிரேசி ப்ராடக்ட் எப்படி இருந்ததுன்னா பேர்டெல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சுங்க. டு பி ஃப்ராங்க், நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இந்த ரிமோட் மூலிமா இந்த பேர்டை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய டைம் பறக்க வச்சு பார்த்தோம். அழகாக சூப்பராக வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஒரு சில டைமில் அந்த காற்றெல்லாம் அடிச்சிச்சுன்னா அப்படியே அடிச்சுட்டு போகுது. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். பட் மற்றபடி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஸோ இந்த கிரேசி ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றதை சொல்லுங்கள். யாருக்காச்சும் வந்து இந்த கிரேசி ப்ராடக்ட் என்ன எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் மட்டும் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்ததாக வேறு எந்த மாதிரியான கிரேசி ப்ராடக்ட்டை நம்மளுடைய சேனலில் கவர் பண்ணலாம் அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.